இந்த பதிவு நிறைய ஆன்மீகவாதிகளை சென்றடைய இந்த பதிவை அவங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. இதோட உண்மையை நீங்களும் உணர்ந்து பாருங்கள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. அடியேன் இந்த பதிவை கொடுக்க கடமைப்பட்டுள்ளேன். ஏன்னா இன்றளவும் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீகத்தில் செல்லணும் அப்படிங்கிற நாட்டம் அப்படியே எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு தடுமாற்றத்துடன் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா அதை பற்றின ஒரு தேடுதல் அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வரும். அப்போ நிறைய பேர் தன்னை ஆன்மீகவாதிகளாக காட்டிக்கொள்வார்கள். தான் ஆன்மீகத்தில் அப்படி ராஜா மாதிரி அப்படின்னு பிரகடனமும் செய்து கொள்வார்கள். ஆன்மீகத்திற்காக நான் இதை செய்திருக்கின்றேன், அதை செய்திருக்கின்றேன் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை பேசுவாங்க. நமக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். அப்போ உண்மையிலுமே ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு வேட்கை வருது இல்லையா? சில பேர் வழிகாட்டுவாங்க, சில பேர் யோகம் சொல்லி தருவாங்க, சில பேர் தியானம் சொல்லி தருவாங்க, சில பேர் ஆன்மீகம் சார்ந்து நமது மார்க்கம் சார்ந்து என்னென்ன விரதங்கள் இருக்குது அந்த விஷயங்களை எல்லாம் போதிப்பார்கள். இது மாதிரி நிறைய குருமார்கள் இருக்கிறார்கள். உண்மையாகவே தன்னை வெளிக்காட்டி கொள்ளாத குருமார்கள் நிறைய பேர் இருக்காங்க. வெளி உலகத்திற்கு தான் தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் நமக்குள்ள ஒரு ஏக்கம் வரும் இல்லை, எனக்கு ஒரு குரு வேண்டும் அப்படின்ட்டு அந்த ஏக்கம் இருக்கு இல்லையா? அந்த ஏக்கம் நமக்குள் வர வர என்ன ஆகும் அப்படின்னம்னா, அது ஒரு அனலாக தகிக்க ஆரம்பிக்கும், அது ஒரு வேட்கையாக மாறும். அப்போ என்ன ஆகும், ஒன்று நம்ம அந்த குருவை தேடி போயிடுவோம், இல்லைன்னா நம்ம ஒரு கட்டுக்குள் இருக்கோம், நம்மளால் முடியல, போக முடியல அப்படிங்கும்போது அந்த குருவாகப்பட்ட அந்த ஆற்றல் நம்மை தேடி வரும். இது உண்மை. சிவபெருமானே குருவாக வந்தவர்களுக்கும் நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்காங்க. நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். மனதார அவரை நினைத்து பூஜிக்கின்றவர்கள். அந்த மாதிரி நிறைய குருமார்கள் இருக்கின்ற பூமி இந்த புண்ணிய பூமி. இதிலே ஆன்மீகத்தில் நம்ம தெளிவடைகின்றோம் அப்படின்னா சில விஷயத்தை வச்சு புரிஞ்சுக்கலாம். எந்த குருமாரும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அடியேன் குறிப்பிட்டு சொல்வது, எந்த குருமார்களும் நான் அப்படிங்கிற வார்த்தையவோ நான் தான் அப்படிங்கிற வார்த்தையோ அதிகம் பயன்படுத்த மாட்டாங்க. நான் அப்படிங்கிறத கர்வத்தின் அடிப்படையில் திரும்ப திரும்ப சொன்னாலோ, நான் தான் அப்படிங்கிற வார்த்தையை தன்னோட இருப்பை உணர்த்துவதற்காக உறுதியாக ஒருத்தர் சொன்னாலோ, அந்த இடத்துல அவர்களுக்கான புரிதலே இல்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அது நாம இருந்தாலும் சரி, நாம் ஒரு இடத்துல போய் ஓரளவுக்கு ஒரு 100ல் ஒரு 1%, 2% நமக்குள்ள ஒரு ஆன்மீகத்தில் ஒரு தெளிவு ஏற்பட்டிருப்பதாக நினைத்து நம் வாழ்க்கையை தொடர ஆரம்பிக்கின்றோம். ஆனால் நம்ம பேச்சில் அடிக்கடி நான் அதை செய்வேன், நான் இதை செய்தேன், நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேன், நான் தான் இதை செய்தேன், நான் தான் இதை செய்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோன்னா, அல்லது யாராச்சும் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா, அது அறியாமையோட உச்சம். தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இந்த பிரபஞ்சத்தில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது இறைவனால் தீர்மானிக்கப்பட்டது. அதை நீங்கள் மட்டும் செய்ய மாட்டீங்க. புரியுங்களா? இப்போ அடியேன் மட்டும் ஒரு விஷயத்தை அப்போ செய்வேனா? கிடையாது. காலம் பார்த்திங்க அப்படின்னா இணையாக இன்னொருத்தரை செயல்படுத்திக்கிட்டு இருக்கும். நாமே செய்வோம் இல்லையா? 2-3 திட்டங்களை வச்சு செய்வோம். ஒன்று இது, இல்லைன்னா இது அப்படிங்கிற மாதிரி நமக்கிட்டே இவ்வளோ திட்டம் இருக்குன்னா, பிரபஞ்சநாயகன் இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் போது ஒருவர் இல்லைன்னா இன்னொருத்தர் அப்படிங்கிறது இது காலம் தொட்டு வருகின்ற நியதி. அடியேன் தான் இப்போ புதுசாக ஒரு கோட்பாட்டை சொன்னேன் என்று சொன்னால் அடியேனை விட பைத்தியக்காரன் இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது. தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஏன் அப்படின்னா, அடியேன் வாழ்ந்ததற்கு முன்னாடி கிட்டத்தட்ட பல லட்சம் ஆண்டுகளாக இந்த பூமி இருந்திருக்கிறது. நம் வேற்று கிரகங்களில் உயிர்கள் நிறைய இருக்கலாம். மீண்டும் அடியேன் சொல்வது அறிவியலுக்கு அப்பாற்பட்டெல்லாம் போய் ஒரு மூட நம்பிக்கையாக திணிக்கலை. அடியேனுடைய நம்பிக்கை என்னென்னா, வேறு ஜீவராசிகளும் வேறு கிரகங்களில் இருக்கலாம். நம்ம கண்ணுக்கு எட்டியவரை, நம் கண்டுபிடித்த தொலைநோக்கிக்கு எட்டியவரை நம் கண்களுக்கு தெரியவில்லை, அவ்வளவுதான். இருக்கலாம். அந்த ஜீவராசிகளிலே அடியேனுக்கு உதித்த இந்த ரொம்ப சின்ன அளவிலான எண்ணம் அடியேனுக்குத்தான் முதன்முறையாக வந்திருக்குமா அப்படின்னு யோசித்து பார்த்தா இல்லைங்கிறத நம்ம உறுதியாக சொல்லிட முடியும். இதில்
நான் தான் செய்தேன், நான் தான் இதை முதலில் கொண்டு வந்தேன், முதலில் செய்தேன் அப்படின்லாம் சொன்னால் இன்னும் ஆன்மீகத்தில் ரொம்ப மெருகேற வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம எவ்வளவு தான் கடந்து வந்தோம்னு நினச்சோமோ எல்லா பாதையுமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். இன்னும் நம்ம கொஞ்சம் கூட பக்குவம் அடையலை அப்படிங்கிறது அதனுடைய பொருள். நமக்கு குரு உபதேசம் செய்கின்றார் அப்படின்னா அந்த குரு உபதேசம் அப்படிங்கிறது அனைத்தையும் புரிந்து கொள்வதற்கான ஆற்றலை கொடுப்பது. மற்றபடி அந்த தகவல்களை எல்லாம் கொடுப்பது பிரபஞ்சம். தகவல்களை நிறைய பிரபஞ்சம் கொடுக்கும், இறைவன் கொடுப்பார். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு குரு தேவை. அவங்க தான் இதை இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறவங்க. அப்போ அவங்க எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத நம்மளுக்கு சொல்லி தந்தாங்களோ அதை அவ்வாறு புரிந்து கொள்ளாமல் என் இஷ்டத்திற்கு அல்லது நம்முடைய இஷ்டத்திற்கு நாம் புரிந்து கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னா இந்த வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துவோம். நான் என்றோ நான் தான் என்றோ ஒரு ஆனந்தத்தில் உச்சியில் பேசிவிட்டாலும் தவறு தான். ஏன்னா பக்குவம் அடையலை. ஒரு மனிதனுக்கு ஆனந்தமும் வரும், துக்கமும் வரும். எந்த நிலையிலும் தடுமாறக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியம். அப்போ சந்தோஷமே படக்கூடாதா? அப்படி கிடையாது. சந்தோஷமாக தான் இருக்கணும். எப்படி? சந்தோஷமாக தான் இருக்கணும். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. துக்கம் வந்தால் கடந்து போயிடணும், சந்தோஷம் வந்தால் அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கும் போது ஒரு ஒரு மகிழ்ச்சியின் உச்சத்தில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா வேறு, அகந்தையாக மாறி பேசுகிறது வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. மகிழ்ச்சியாக பேசும்போது வார்த்தைகளை கவனித்து பேசுவோம். அகந்தையில் பேசும்போது கவனிப்பு இல்லாமல் கண்ணா பின்னான்னு வார்த்தையை விடும்போது தான் இந்த நான் அப்படிங்கிறது, நான் தான் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நிறைய வரும். அது நிறைய பேர்த்த நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் நாம் அந்த பயணத்தில் தொடர்கிறோம் அப்படிங்கும்போது, ஆன்மீக பயணத்தில் தொடர்கிறோம் அப்படிங்கும்போது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், எந்த இடத்திலும் நம் தலைக்கு அகந்தை ஏறிவிடக்கூடாது. நான் இதை சொல்லிவிட்டேன், நான் தான் முதலில் சொன்னேன், நான் தான் முதலில் செய்வேன், அப்படியெல்லாம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் நம்ம தான் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. ஏற்கனவே யாரோ ஒருத்தர் செய்தது, ஏற்கனவே யாரோ ஒருத்தர் சொன்னது, ஏற்கனவே யாரோ ஒருத்தர் கடைபிடித்தது, இடையிலே கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கும். இன்று நம்மால் அல்லது உங்களால்னே வச்சுக்கோங்க, உங்களால் அது தொடர்கிறது, அவ்வளவுதான். நான் தான் அப்படின்னா ஆன்மீகத்தில் அவர்களுக்கான இடம் அடிபட்டு போகிறது. வெளியே வேணால் நம்ம தோரணையாக இருந்துக்கலாம், ஆனால் உள்ளே இன்னும் பக்குவப்படலை அப்படிங்கிறத உறுதியாக அந்த இடத்துல சொல்லிட முடியும். அடியேனும் அப்படித்தான் கீழானவன் அப்படின்னே சொல்லலாம். மெருகேற வேண்டும் நம் எவ்வளவு முயற்சி செய்து ஒவ்வொரு படியாக ஏறினாலும் ஏதோ ஒரு இடத்துல அந்த அகந்தை அப்படிங்கிறது மேலே குடிக்கொண்டிரும், சரிக்கு கீழே விட்டுருது. திருப்பும் மேலே போகிறதுக்கு பல போராட்டங்களை கடந்தாக வேண்டியது இருக்கிறது. அப்படி போய் அந்த ஒரு உயரிய நிலையை அடைய வேண்டும் அப்படின்னா குரு உபதேசம், குருவுடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது அவசியமாகிறது. அந்த குரு வழிகாட்டுதல் இருந்தாலும் அதை முறையாக பயன்படுத்தி முறையாக அவற்றையெல்லாம் கடைபிடித்து வந்தோமேயானால் அந்த அகந்தை முதலில் ஒழியும். அந்த அகந்தை ஒழியும் பொழுது தான் நமக்குள்ள அந்த பக்தி அப்படிங்கிறது மெருகேறும், ஆன்மீகம் அப்படிங்கிறது தலை தோங்கும். ஒரு மனிதன் ஆன்மீகத்திலே தலை தோங்குகின்றான், உண்மையாக அடியேன் உரைப்பது உண்மையாக ஆன்மீகத்திலே ஒரு சொப்பனமாக, சிம்ம சொப்பனமாக திகழப்போகின்றார் அப்படின்னா ஒழுக்கத்தில் சிறந்தவராக மாறிவிடுவார். ஆன்மீகத்தில் உண்மையாக உள்ளே போகும்போது சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது அவரிடம் அதிகமாக இருக்கும். அனைத்து உயிர்களையும் நேசிக்கக்கூடிய தன்மை அங்கு இருக்கும். அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் மனதில் கொட்டி கிடக்கும். அப்போ தெரிஞ்சுக்கலாம், அவரை பார்க்கும்போதே ஒரு பிரகாசம், அந்த குருவை பார்க்கும்போது, அல்லது அந்த ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க கிட்ட போகும்போதே அவங்களோட ஆறாவை நம்மளால் உணர முடியும். அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்கும். இது ரொம்ப எளிமையான விஷயம். சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் நாம் செல்கின்றோம் அப்படின்னா மனசு ஒரு மாதிரி சங்கடப்படுது அப்படின்னா அவங்க கவலையில் இருக்காங்க, துக்கத்தில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆறாதனால பாதிக்கப்பட்டிருக்கோம். அதே மகிழ்ச்சியாக இருக்க ஒருத்தர் பக்கத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க தோணும். அதே ஆன்மீகத்தில் குரு பக்கத்தில் போனோம் அப்படின்னா தெய்வத்தின் மீது ஈடுபாடு அதிகம் நமக்கு ஏற்படும். அவரை தேடணும், அவரை பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நிறைய ஆன்மீக பெரியவர்களை நேரில் சந்தியுங்கள், அவர்களிடம் ஆசை பெறுங்கள் அப்படின்னு சொல்கிறது. புரியுதுங்களா? ஆன்மீகத்தில் ஒரு உயர்வான நிலையை அடைய வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்படிங்கிற அகந்தையை விட்டு வெளியே வர வேண்டும். அது எப்பொழுது ஒன்றுமில்லாமல் போகிறதோ அப்போது தான் ஆன்மீகத்தில் ஒரு படிக்கட்டை தாண்டி இருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயம் இல்லாமல் நம்ம வாழ்ந்தோனாலே வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். ஆம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா
கடைப்பிடித்து பாருங்களேன், வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சிவாய நம.